நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், உண்மையை சொல்ற, ரொம்ப அடிச்சிட்டானுங்களா? அடியெல்லாம் இல்ல, ஹரணி கையை பிடிச்சு வலிச்சானுங்க, அப்ப பட்டதுதான். அவனுங்க பொறுக்கி பயிலுங்கடா. என்னப்பா என்ன பண்றீங்க? டேய், என்னடா இது? சட்டையெல்லாம் கசங்கி இருக்கு, முகமெல்லாம் வீங்கி இருக்கு. என்னாச்சு? ஏடா பாண்டி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ தான் உண்மையை சொல்ல மாட்டியா? டேய் சக்தி, நீ சொல்ற என்னடாச்சு? அருணி ஆல்கேசம் தனியா பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்து ஒரு பசங்க தேவையில்லாம வம்பிழுத்துட்டானுங்க. யாரு? பெந்தூரப்பட்டி பசங்களா? ஆமா மாமா. போட்டும் விடுறதுனாலதானே அவங்க இப்படி பண்ணிக்கிருக்காங்க. இன்னைக்கு நடு ரோட்ல 4 பேரை வெட்டி பொழந்தாத்தான் இதுக்கு வழி பிறக்கும். ஐயோ வேண்டாம் ஐயா, அவங்கள பொல்லாத பசங்க. மா சும்மா இருமா, எப்ப பாரு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் மேலே கைய வச்சிருப்பாங்க. இவனை யாருன்னு நினைச்சீங்க? மந்திரி வீட்டு பையன். ஒரு போன் போட்டான், லாரி லாரியா ஆள் இறங்கி வந்து ஊரையே வெட்டி சாச்சிருவாங்க. தம்பி, இதெல்லாம் வேணான்னு சொல்லுப்பா. நான் சொன்னா கேட்க மாட்டான், நீ சொல்லுப்பா. டேய், அதான் பிரச்சனை முடிஞ்சுல. அவனுங்க அடிச்சானுங்க, பதிலுக்கு நம்ம திருப்பி அடிச்சாச்சு. மறுபடியும் ஏன்டா திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ, அவனுங்களையே அடிச்சிட்டீங்க, அவசரப்பட்டுட்டீங்களா ஐயா? அடிப்பட்ட பாம்பு கூட சும்மா விட்டுரும், ஆனா அவனுங்க விட மாட்டாங்களா ஐயா? மா தேவையெல்லாம் பயப்படாதீங்கம்மா, நாங்களாம் இங்கதான் அப்படி இருக்கோம். ஊரெல்லாம் மாபெரும் ரவுடி, என் மேல 8 கொலை கேஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம அசால் பண்றோம், தைரியமா இருங்க. அப்பா, அந்த ஊர்க்கார பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம தென்னை மரத்துல காய் இறக்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, குடிச்சீங்க, ஒரு ஓரமா போடக்கூடாதான்னு கேட்டேன், அவ்வளவுதான். கத்தி எடுத்து என்ன வீடு வரைக்கும் துரத்தி வந்துட்டாங்க, கொலகார பசங்க. வீடு வரைக்கும் துரத்திட்டா? நம்மளும் பெரிய ரவுடியா இருப்பானோ? ராசா, லேட் பண்ணாதீங்க, உடனே கிளம்பிடுங்க. நீ வேறேம்மா. கிளம்பிடலாம் மாப்ள. டே பாண்டி, பிரச்சனை ஆகும்னா நாங்க வேணா கிளம்பிடுறோம்டா. டேய், கிளம்புறீங்களாடா? கிளம்புங்கடா. டேய், என்ன மீறி அவங்க உங்க மேல கைய வச்சிருவாங்களாடா? நல்லாவே அசிங்கப்படுத்துறீங்கடா, கிளம்புங்க. டேய் கார்த்தி, அதெல்லாம் ஒண்ணாகதே, பாத்துக்கலாம். அந்த ஊருக்கு போனாதான் பிரச்சனை, மத்தபடி எதுவும் நடக்காது. சரி அல்கேட்ஸ், நீ ரெஸ்ட் எடு. டேய், அவனை ஃப்ரீயா விடுங்க, தனியா இருக்கட்டும். மாமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீங்களும் போங்க. டேய் வாங்கடா, ஊருக்கு போயிரும். வாய மூடுற. போ போ. டேய், தோப்பு பயங்கரமா இருக்க மச்சான். டேய், காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு அருமையா இருக்கும்டா. ராத்திரி நம்ம 3 பேர் வருவோம், ஆளுக்கு ஒரு கோணியில அறுத்து போட்டு போயிருவோம். டேய் வாடா உள்ள போலாம். டேய், பகல்ல தோப்புக்காரன் இருப்பான்டா, அப்புறம் பிரச்சனை ஆயிரும். டேய், நீ மொக்கையா? நான் கூட ஊர்ல உன்னை கெத்துன்னு நினைச்சேன். என்னடா ஏத்தி விடுறியா? அதுக்கெல்லாம் இந்த சிங்கம் ஆசராது. இப்ப நீ வரியா இல்ல நாங்க போய் பறிக்கட்டுமா? டேய், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சரி வந்து தொலைங்க. போற வழியில ஏதாவது தப்பு மரம் இருந்தா நானே பறிச்சு கொடுக்குறேன். டேய், தப்பா பேசாதடா. திருட்டு காய்க்கு தாண்டா ருசி அதிகம். மாட்டினா தோலை உரிச்சிருவாங்கடா. டேய், இவன் கூட நம்மளுக்கு என்னடா பேச்சு? வாடா போலாம். டேய் இருங்கடா, நானும் வரேன். ஐயோ, ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்களே. அந்த மரமா இந்த மரமா? டேய், இப்படியே 2 காயை அறுத்துட்டு போயிருவோம்டா. டேய், இந்த மரத்துல காயே இல்லடா, அந்த பக்கமா போலாம்டா. டேய், அதுக்கேண்டா இவ்வளவு சத்தமா கத்துற? பூனை மாதிரி வாடா. ஏய், வாங்க. அங்க பாருங்கடா. யாரா? டேய், அங்க ஒருத்தன் பழத்தை பறிச்சுக்கிருக்காண்டா. கட்டாயம் அவன் தோட்டக்காரனா தாண்டா இருப்பான். வாங்கடாம இப்படியே பொத்துட்டு ஓடி போயிருவோம். டேய், நாங்க முன்ன வச்ச கால பின் வைக்க மாட்டோம்டா. ஐயோ, அதுக்காக நான் என்ன வாடகை காலடா வாங்கிட்டு வர முடியும்? வாங்கடா போலாம். முடியாதுடா. டேய், கத்தாதடா. டேய் அப்பு, நீ போய் பறிடா. என்னது? டேய்,
ஐயோ ஐயோ பாக்குறானே, வந்துருவாப்ல. ஏ அப்பு பாத்துரா. டேய் எறும்பு கடிக்கிறா, என்னால முடியலடா. ஐயோ இவன் எதுக்கு ஓடுற? ஏண்டா ஓன நம்மள பார்த்து எதுக்குடா பயந்து ஓடுறான்? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. இவன் எதுக்கு நம்மள பார்த்து ஓடுற? டேய் அப்ப இவன் தோப்புக்காரன் இல்லையாடா? டேய் வாங்கடா அவனை பிடிப்போம். எங்க ஓடுற? அண்ணனே அடிக்காதீங்கண்ணே, 4 காய் பறிச்சு சாப்பிடலான்னு. ஏண்டா ஒரு மூட்டை காய பறிச்சு விட்டு 4 காயா? டேய் நான் பணத்தை போட்டு தோப்பு வாங்கி வச்சா நீ திருடுறியா? எந்த ஊர்ரா உனக்கு? பக்கத்தூர்ண்ணே. டேய் இன்னொரு வாட்டி வருவேடா. நான் வரமாட்டேண்ணே. சரி மூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கே, இப்ப விடுறேன், ஒழுங்கா ஓடி போயிடுறான். சரிங்க. டேய் போடானா போயிருவேடா. மாப்பிள அதுல இருந்து ஒரு 4 காய் எடுத்து கொடு, சாப்பிட்டு போட்டோம். ரைட்டு. இந்தா எங்களுக்கும் பறிக்கிற கோழி மிச்சம், எடுத்துட்டு போ 4 பழத்தை. இந்தா குடி. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன புகழாத, எனக்கு பிடிக்காது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. வெல் டன். டேய் யார் அவன் தோப்புல? மாப்ள ஓடுடா. எஸ்கேப். ஆல்கேட்ஸ், என்னை விட்டு தனியாவே இருக்க மாட்டியாடா? ஏன் இப்பெல்லாம் தனியா என் கூட மட்டும் சுத்திட்டு இருக்கே, அவங்க கூட போய் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்ல? இல்லை அருணி வேணாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு யாரும் வேணாம். நான் தூரமாக இருக்கிறது தான் சரி. கிட்ட போகலான்னு போனால் முட்டிக்குது. அப்படிலாம் எதுவும் கிடையாதுடா. நீ ஏன்டா அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற? செட் ஆகலையே. நானும் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு போகிறேன், அப்போ அவனுங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அவனுங்க எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு வரானுங்க, அப்போ நான் புரிஞ்சுக்க மாட்டேறேன். அதான் கேக்குறேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவங்க விட்டு கொடுத்து போறாங்கன்னு தெரியுதுல, அப்ப போய் பேசுடா. உன்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தான் ஒரு அமைச்சர் பையன்னு ஒரு பந்தா இல்லாம எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசுறதுதான். ஆனா இவங்க விஷயத்துல கொஞ்சம் நீ ஈகோ பாக்குறியோன்னு தோணுது. ஏய் சிக், நான் அப்போ ஈகோ பார்க்குறேனா? நான் ஒன்றும் பார்க்கல. அப்படி ஏன்டா வெயிட் பண்ற? இப்படி முரண்டு பிடிச்சு நிக்கிற? நேத்து அவனுங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னியாடா? கேட்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா கேட்கல. இதுதான் ஆல்கேட்ஸ் நான் ஈகோன்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த பசங்களால என் மானமே போச்சுன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இப்போ மானத்தோட இருக்கேன்னா அதுக்கு அவனுங்க தான் காரணம். நேத்து மட்டும் அவனுங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லி பார்க்கலாம். உண்மைதான். ஆனால் நான் என்ன பண்ணாலும் இவனுங்க அதில் குத்தம் கண்டுபிடிக்கிறானுங்களே. நானா போய் மன்னிப்பு கேட்கலான்னா கூட இந்த கூட இருக்கானுங்களே காத்தாடி பாலா, இவனுங்கெல்லாம் சிரிச்சு கேலி பண்ணுறானுங்க. நான் என்ன சொன்னாலும் நடிக்கிறேன், கதை விடுறேன், விளையாடுறேன்னு பேசுகிறானுங்க. நான் உண்மையாக இருக்கிறப்ப நடிக்கிறேன்னு சொன்னால் என்ன அறியாமையே கோவம் வருது அருணி. நான் அவனை சொல்லட்டுமா? அவனுங்க நீ இல்ல கார்த்தி பண்ணாலே அப்படிதான் சொல்லிருப்பானுங்க. நீ ஏன் இதை பெருசா எடுத்துக்கிற? இந்த பாரு, நான் அப்படிதான், என்ன நான் மாத்திக்க முடியாது. சரி ஆல்கேட்ஸ், உன்னால அவங்க பண்ண ஹெல்ப்புக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலனா அது நீ அசிங்கம் நினைச்சுனா நான் போய் சொல்லிக்கிறேன். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, விடு. எதுக்கு நீ இப்படி மூச்சு பிடிச்சுன்னு பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உன்னால முடியாதுன்னு சொன்ன, அதனால நான் பண்றேன், அவ்வளவுதான். ஏய், எனக்கு அவன்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. எல்லாருக்கும் முன்னாடி போய் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா கார்த்தி மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுடா. நான் வேணா சக்திகிட்ட சொல்லி கார்த்தியை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? ஆமா, நான் பாஷா பாய், அவர் ஆண்டனி, நாங்க 2 பேரும் பேச போறோம். இவங்க பிளான் போடுறாங்க. படி. இங்கே பேசிடுறா. காலேஜுக்கு போனா அவங்க பேச முடியுமா இல்லையான்னு தெரியல. சரி, நீ வீட்டு கிளம்பு, நான் போய் பேசுறேன். டேய் நானும் வரேன்டா. இந்த பாரு, அவனுங்க அரைகுறையா குளிச்சிட்டு இருப்பானுங்க. நான் பேசிட்டு வரேன், நீ போ. நானும் குளிக்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட நீ சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டல நீ. ஓ ஓகே பாய்.
டேய் டேய் கருவாப்பையில நீ எவ்வளவு தூரம் கூட்டு போற? டேய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா பண்ணி போயில வா. டேய் காட்டேரி பக்கத்துல பக்கத்து ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டியடா லூசு பயல. மாப்பிள பேசாம நம்ம மொய்கான்கிற நீ கூட்டு போயிருக்கலாம்ல. டேய் அவங்க சும்மா குளிச்சாலே தண்ணி கலங்குது கல்லு சரியுதுன்னு வாங்க. இதுல இந்த பண்ணிகளை வேற இதுல கொண்டு போய் போட்டு எதுக்கடா வீணும் போய் வா. சூப்பரா என்ன அல்கேட்ஸ் அமைதியா வர? ஒண்ணுடா. டேய் தண்ணி சுத்தமா இருக்குமாடா? என்னடா மாப்பிள்ள இப்படி கட்டுப்பிட்ட? தேங்காய் தண்ணி மாதிரி சுத்தமா இருக்கும்டா. அண்ணா அங்க பாருண்ணா. யாரா அவனுங்க? அதானா வெளியூர்ல இருந்து வந்திருக்கானுங்கன்னு சொன்னால அவனுக்கு தான் அது. ஆமாண்ணா. போய் அந்த குழந்தைங்கிட்ட அடி வாங்கினீங்க. ஏய் எத்தனை பேர் வந்தாலும் அச்சி ஓட விட தேவையில்ல. அதான தில்லு. நான் ஒரே ஆள் தான் அவங்கள துணி இல்லாம ஓட விட்டா வாயால என்ன வேணா பேசலாம், நாங்க போனாதானே தெரியும். ஏய் என்ன இங்க இருக்கிற உன் வீடு தங்க காட்டுறா போ. உன்னை அடிச்சான்ல அவங்கள எவனா ஒருத்தனை சீவிட்டு வாடா. உன்னை பொட்டை இல்ல ஆம்பளை சிங்கர் ஒத்துக்கிறேன்டா. இந்தா உய்யாரி உய்யாரி உய்யா. மேல போய் ஆட்டத்தை பாரு. இங்க தேவையா உனக்கு இது? ரெண்டு பேர்த்து ஆள் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம். மாப்பிள்ளைகளா இதாண்டா எங்க ஊர் நீச்சல் குளம். ஆளுக்கு போய் இஷ்டத்துக்கு குளிங்க. சக்தி என்ன? நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்கிட்ட? கார்த்திகிட்ட. கார்த்தி அல்கேட்ஸ் உங்ககிட்ட பேசணுமா? டேய் அவன் எதுக்கு என்கிட்ட பேசணும்? அவனை எதுவும் வந்தா இங்க வந்து பேச சொல்றா. டேய் நீ கொஞ்சம் அமைதியாடுறா. தோப்பா சக்தி அவர் மாதிரி அவன் எந்த டைம்ல என்ன பண்ணுவான்னு தெரியாது. கார்த்தி என்னை மன்னிச்சிடுறா. எதுக்கு? நான் அவ கூட தனியா போய் பேசினது தப்பு தான்டா. நீ எல்லாருக்கும் சொன்னியா, அதான் நானும் திருப்பி பேசினேன். அதை விட சகோ, முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு திருப்பி பேசிக்கிட்டேன்? இல்லடா, நீங்க மட்டும் வரலனா அந்த பசங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியல. தேங்க்ஸ். நமக்குள்ளே எதுக்கு சாரி தேங்க்ஸ்லாம்? நானே உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு உண்மை என்னன்னு தெரியாம
உன்னை வேற அடிச்சிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சகோ. நீயும் என்ன மன்னிச்சிடு சகோ. நீ என்ன சகோன்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுன்னு சொன்ன சகோ. அட நீ வேற அசிங்கமா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. அவன் அச்சா அசல்ல உன்ன மாதிரியே இருக்கான் சகோ. அவனை தான் தேடிட்டு இருக்கேன். கையில மாட்டினா அவனை கைமா பண்ணிடுவேன். ஆமா சகோ, அவனை பிடிச்ச என்கிட்டயும் சொல்லு. நானும் தர வேண்டிய பாக்கி கொஞ்சம் இருக்கு. ஹரிணிக்கிட்டேயே ஓவரா வடிறான்னு சொல்லிட்டு தான் அவனை கட் பண்ணேன். அவன் நடனா ஜெயாவுக்கு மெசேஜ் அனுப்புறானா? மெசேஜ் அனுப்பிச்சா பரவாயில்ல சகோ, பீச்சுக்கு வர சொல்லியிருக்கான். மாட்டட்டும், உன்னை என்ன பண்றேன் பாரு. இதெல்லாம் ஓகே, ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு தான் விட கிடைக்கல. அவனுக்கு ஜெயாவோட நம்பர் எப்படி கிடைச்சிருக்கும்? ஆமால்ல, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவன் போட்டுருவான்ற, அவனாவது போட்டுருதாவது. சுத்தி எல்லாரையும் முறைச்சி கிரிச்சு பார்த்துட்டு திரும்பி வரப்போறான் பாரு. பையன் போன வேகத்தை பார்த்தா போட்டு வந்தான்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதா பிதா குரு தெய்வம், அதற்கு மேலே நண்பன், அதை வேறு எப்படி சொல்ல, வா இணைவோம் உலகை வெல்ல. சகோ சாவுடா. கார்த்தி, ஏய் நில்றா நில்றா டேய். நில்றா, அவனை கொல்லாம விடுமா. Algats! கார்த்தி, 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 ஐயோ கார்த்தி, கார்த்தி இங்க பாருடா. டேய் கார்த்தி கத்துற மாதிரி இல்ல. யாரா இவன்? கலனிக்காரன் கத்துறத போய் கார்த்தி கத்துறான்னு சொல்லிட்டு. டேய் அச்சி விடுடா. கார்த்தி, கார்த்தி இங்க பாரு. கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. டேய் பாலா, கார்த்தி கத்துற மாதிரி இருக்குடா. டேய் அவன் கத்துறா, நீ போய் பாரு. சின்ன பையல பிஸியா நீச்சல் அடிச்சிட்டு போது கார்த்தி கத்துறான். போடா புளி மூட்டை. டேய் கார்த்தி, கார்த்தி இங்க பாருடா. கார்த்தி, கார்த்தி இங்க பாருடா. கார்த்தி, கார்த்தி, டேய் கார்த்தி, டேய் டேய் கார்த்தி, கார்த்தி, கார்த்தி இங்க பாரு. கார்த்தி, கார்த்தி வா. கார்த்தி, கார்த்தி, கார்த்தி இங்க பாருடா. என்ன பண்ண? ஏய் நான் பண்ணலடா, நான் பண்ணலடா. டேய் மச்சான், டேய் நான் பண்ணலடா. டேய் என்னாச்சு? அசோகம் கத்துறேன்டா. நான் பண்ணலடா. ஐயோ டேய் நான் பண்ணலடா. கார்த்தி, மாப்ள கார்த்தி, ஐயோ கார்த்தி, கார்த்தி என்னாச்சு? டேய் ஆல்கேச்சி ஏடா இப்படி பண்ணா? டேய் என்னடாச்சு கார்த்தி? டேய் டேய் நான் பண்ணலடா. கார்த்தி, டேய் மாப்ள, டேய் என்னாச்சு? கார்த்தி, மாப்ள, கார்த்தி, கார்த்தி பாருடா டேய். ஐயோ கார்த்தி,